உங்களுடைய உடல் ஏதோ தவறு நடப்பது போலவும் ஒருவித பயத்துடனும் புரியாத சிக்னல்களை அனுப்புவது போலவும் தோன்றுகிறதா? இது பலருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது ஏதோ தவறு நடப்பதை குறிக்கவில்லை. உண்மையில் இதற்கு நேர்மாறான ஒன்று நடக்குது. ஆன்மீக விழிப்புணர்வின் போது நாம் பொதுவாக ஆன்மா, ஆற்றல் மற்றும் உள்ளுணர்வு ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துறோம். ஆனா உடலை ஒரு சாதாரண வாகனமாக நினைச்சு நம்ம புறக்கணிச்சிடறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், உடல் ஆன்மீக பயணத்துல ஒரு பகுதி மட்டும் கிடையாது. அதுவும் மனதோடு சேர்ந்து விழிப்புணர்வு பெறுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக உடலை துறப்பதே புனிதம் என்று நமக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனா உங்களுடைய உடல் உணரக்கூடிய அசௌகரியம் ஒரு குறைபாடு அல்ல, அது மாற்றத்தின் ஒரு அத்தியாவசிய பகுதி. உங்கள் ஒவ்வொரு செல்லிலும் இதய துடிப்பிலும் ஒரு அறிவு இருக்குது. உங்கள் பிரஞ்ஞை விரிவடையும் போது உடல் அதற்கு ஈடுகொடுக்க முயல்கிறது. பலர் ஆன்மீக தேடல்ல இருக்கும் போது தியானம் செய்யறாங்க, நிறைய விஷயங்களை சேகரிச்சு படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயங்களை. ஆனா உடல்ல ஏற்படக்கூடிய விசித்திரமான உணர்வுகளை கண்டு பயப்படுறாங்க. உங்களுடைய உடல் புதிய ஆற்றல் நிலைக்கு தன்னை மாற்றி அமைச்சுக்குது. உடல் முதல்ல உணருது, பின் சுத்திகரிக்குது. சில நேரங்கள்ல வலிகளாகவும் சோர்வாகவும் அலறுகிறது. உங்கள் உடலை ஒரு தடையாக பார்க்காதீங்க, அது உங்கள் ஆன்மீக பயணத்தின் முக்கிய துணை. ஆன்மீக விழிப்புணர்வு என்பது உடலை விட்டு போவது கிடையாது, உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் முழு விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான். இந்த நிலைப்பாட்டுல முதலாவது அறிகுறியா நமக்கு காட்டுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயம். இதுதான் உணர்ச்சிகளின் மொழிபெயர்ப்பாளர். உங்களுக்கு காரணமே இல்லாம படபடப்பு ஏற்படுதா? அந்த நேரத்துல உங்களுக்கு பயமே இருக்காது, ஆனா நெஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு அசைவு இருப்பது போல தோணும். உங்களுடைய இதய சக்கரம் விரிவடையும் போது இப்படிதான் நடக்கும். நம் வாழ்நாள் முழுவதும் அடக்கி வைத்திருந்த பழைய துயரங்கள், கவலைகள் மற்றும் காயங்கள் வெளியேற தொடங்கும் போது இதயம் அதை முதலில் உணரும். இதயம் என்பது இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய கருவி மட்டும் அல்ல, அது ஒரு நுட்பமான ரேடார் போல செயல்படும். அது உங்களை சுற்றியுள்ள ஆற்றலை உடனே கண்டறியும். இரண்டாவது அறிகுறி நரம்பு மண்டலம், புதிய ஆற்றலை தாங்குதல். உங்களுடைய நரம்பு மண்டலம் ஒரு புதிய முறையில் இயங்க தொடங்குது. இந்த நேரத்துல வெளிச்சம், சத்தம் மற்றும் அதிர்வுகளுக்கு உங்கள் உடல் அதிக உணர்திறன் கொண்டதாக மாறும். இதனால சில நேரங்கள்ல தூக்கமின்மை, பதற்றம் அல்லது சோர்வு ஏற்படலாம். உங்களுடைய நரம்பு மண்டலம் உயிர் பிழைக்கக்கூடிய பயத்திலிருந்து விலகி ஒரு புதிய சமநிலைக்கு தன்னை தயார்படுத்துது. இதற்கு சில காலம் பிடிக்கும். அதுவரை உங்கள் உடலை கவனிப்பது ரொம்பவே அவசியம். அடுத்து மூன்றாவது அறிகுறி மூளை மற்றும் அகந்தை அழிவு. உங்கள் மூளை என்பது பழக்க வழக்கங்களால் உருவானது. ஆன்மீக விழிப்புணர்வின் போது பழைய நம்பிக்கைகளும் எண்ணங்களும் உடையத் தொடங்கும். இதைத்தான் அகந்தை அழிவு என்கிறோம். நீங்கள் யார் என்பதில் குழப்பம் வரலாம், பழைய நினைவுகள் திடீர்னு வரலாம். இது ஏதோ இழப்பல்ல, பழைய சுவர்கள் இடிந்து புதிய வெளிச்சம் உள்ளே வருவதற்கான ஒரு வழி. உங்கள் மூளை இப்போது ஒரு புதிய முறையில் இயங்க தன்னை தயார் செய்கிறது. அடுத்த அறிகுறி ஹார்மோன்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி. ஹார்மோன்கள் தான் உங்கள் உடலின் தூதுவர்கள். உங்கள் ஆற்றல் மையங்கள், அதாவது சக்ராஸ்லாம் மாறும்போது உங்கள் ஹார்மோன் சுரபிகளும் மாற்றமடைகிறது. இதனால் திடீர் பசி, தூக்க மாற்றங்கள், கோபம் அல்லது அதிக மகிழ்ச்சி என உணர்ச்சிகள் மாறி மாறி வரலாம். அதே போல உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இப்போது உடலை மட்டும் பாதுகாக்கவில்லை, உங்கள் ஆற்றல் உடலில் உள்ள கழிவுகளையும் வெளியேற்றுகிறது. அதனால காரணமே இல்லாத சோர்வு அல்லது காய்ச்சல் போன்ற உணர்வுகள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அடுத்த அறிகுறி புதைந்து கிடக்கும் நினைவுகள், ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஷியா என்பது நம் உடலின் தசைகளையும் உறுப்புகளையும் இணைக்கும் ஒரு திசு படலம். இதில்தான் நம் கடந்த கால வலிகளும் மன அழுத்தங்களும் பதிவாகி இருக்கும். உடல் விழிப்புணர்வு அடையும் போது இந்த திசுக்கள் தளர்ந்து அந்த பழைய நினைவுகளை வெளியேற்றும்.
இதனால உடல்ல விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத வலிகள் தோன்றி மறையும். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகள், அதாவது கெட்ட வினைகள், தீய வினைகள் எல்லாம் முழுவதுமாக இந்த வலிகள் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. நம் ஆன்மா தூய்மை பெறுகிறது. இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அன்பானவர்களே, ஆன்மீகம் என்பது உடலை தண்டிப்பதெல்லாம் கிடையாதுங்க. உடலை காதலிப்பது, நேசிப்பது. உங்கள் உடல் சோர்வாக இருக்கும் போது ஓய்வு கொடுத்துங்க. இயற்கையோடு நேரம் செலவிடுங்க. ஆழ்ந்து சுவாசிங்க. உங்கள் உடல் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் ஆன்மாவின் ஆலயம். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே உடல் ஒரு தடையல்ல, அது ஒரு கருவி என்ற உண்மையை உலகிற்கு உரக்க சொன்னவர் நமது திருமூலர். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். என்ன சொல்றாருங்க? ஆரம்பத்துல நான் என்னுடைய உடம்பை ஆன்மீக பயணத்திற்கு ஒரு இழுக்கு, ஒரு குறைபாடாக, ஒரு தடையாக நினைச்சேன். உடல் என்பது வெறும் அழியக்கூடிய சதைப்பிண்டம் தான், இது ஆன்மாவை பந்தப்படுத்தக்கூடிய சிறை அப்படின்னு நான் நினைச்சேங்கிறாரு. அடுத்த வரி என்ன சொல்றாருங்க? உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், ஆனா ஆழ்ந்து நோக்கும் போது இதே உடம்புக்குள்ளாரதான் அந்த பரம்பொருள், இந்த பேராற்றல் குடிகொண்டிருப்பதை கண்டேன். உடலை தவிர்த்து விட்டு உண்மையை அடைய முடியாது அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த வரியில் என்ன சொல்றாருங்க? உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அதாவது இறைவன், இந்த பேராற்றல் இந்த உடலையே தன் கோயிலாக கொண்டு தங்கி இருப்பதால் இப்போது நான் இந்த உடலை அலட்சியப்படுத்தாமல் மிகவும் கவனமாக போற்றி பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பானவர்களே, நமக்கு சரியான புரிதல் இல்லாத போது நம்ம இந்த உடலை ஒரு தடையாக நினைச்சிட்டு இருப்போங்க. ஆனா நமக்குள்ளார ஏற்படக்கூடிய ஆன்மீக விழிப்புணர்வை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரே தளம் இந்த உடல் தாங்க. எனவே நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். திருமூலர் சொல்வது போல, உத்தமன், இந்த இறையாற்றல் கோயில் கொள்வதற்காக நம்முடைய உடல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது. இந்த இறையாற்றலை, இந்த இறை சக்தியை வரவேற்க உடல் தன்னை புனிதமான ஆலயமாக மாத்துது. அதனாலதான் இந்த மாதிரியான அறிகுறிகள், இந்த மாதிரியான சமிச்சைகளை எல்லாம் நம்முடைய உடல் நமக்கு காட்டுது. ஆகையால இப்பேற்பட்ட அற்புதமான பொக்கிஷத்தை தள்ளி வைக்காதீங்க, அதை அரவணைச்சுக்கோங்க. உடல் தாங்க ஆன்மீக விழிப்புணர்வினுடைய முழுமை. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்மீகம் அப்படிங்கிறது உடலை தண்டிப்பதல்ல, உடலை காதலிப்பது, நேசிப்பது. உங்கள் உடல் சோர்வாக இருக்கும் போது ஓய்வு கொடுங்க, இயற்கையோடு நேரம் செலவிடுங்க, ஆழ்ந்து சுவாசிங்க. உங்கள் உடல் உங்கள் எதிரி அல்ல, அது உங்கள் ஆன்மாவினுடைய ஆலயம். இந்த விழிப்புணர்வு பயணம் வெறும் எண்ணத்தோடு முடிஞ்சிடக்கூடாதுங்க. அது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் எதிரொலிக்க வேண்டும். அப்பதாங்க உங்களால உண்மையான மாற்றத்தையே அடைய முடியும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல மறக்காதீங்க உங்களுடைய உடலுக்கு. அன்பானவர்களே, நீங்க உங்களுடைய உடல்ல இந்த மாதிரியான அறிகுறிகளை அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.